மீனாட்சி, உனக்கு நான் அடையும் அவியலும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட. இன்னும் சொல்கிறேன் கேளு, சாப்பிட்டுட்டேன். நானா எங்க மீனாட்சி யோசிச்சு சொல்ல முடியும்? நீ போட்ட சிந்தனையை எடுத்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ நல்லா கேட்கறதுக்கு நல்லா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் பேசுறதுக்கும் வரும். இந்த பாத்திரத்தில் நீ என்ன சிந்தனையை போட்டிருக்கியோ இந்த மூளையில் மனசில், அதைத்தான் எடுத்து உங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். இதில் உனக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாமே நீ போட்டது தானே. உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். எவ்வளோ பேசினாலும் சொன்னாலும் இன்னொன்று தோணிட்டே இருக்கு. முடிக்கவே முடியல, நிறுத்தவும் முடியல. சரிதான், நீ ஆகாசம் மாதிரி பறந்து இருக்கிறவ. சொக்கம் பஞ்சபூதத்தில் ஒன்றான ஆகாச தத்துவம், அதுக்கு ஆரம்பமும் முடிவும் எங்கே இருக்கு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் என்னோட ஆயுள் போராது. ஆக்சுவலாக அது பண்ணவே முடியாது. ஆரம்பமும் முடிவும் உனக்கு ஏது மீனாட்சி? அடி முடி காணா அண்ணாமலையானே மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய ஒரு பாதியா நீ இருக்கும் உண்ணாமலையான மீனாட்சியே. சரி சாப்பிட, அடவியலை சாப்பிட்டுட்டே இருக்கல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் கீழே. சரி, முன்னாடி சொன்னதன் தொடர்ச்சிக்கு வரேன். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை செய்தாலும் கர்மாவானது, அதாவது செயலானது எப்படி பலனை பிரிக்கிறது அப்படின்னா, செய்யும் செயலின் பொருட்டு மனதில் கொண்ட நோக்கம்தான் அங்கே முன்னாடி நிற்கிறது. முன்னாடி நின்று 10 ரூபாய்க்கு பூ வாங்கி அர்ச்சனை செய்யும் 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், இன்னைக்கு எனக்கு பிக் பாக்கெட் அடிக்க யாரையாவது காட்டிடு கடவுளே, உனக்கு நான் 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் வேண்டிக்கிறான். இன்னொருத்தன் கேட்குறான், இன்னைக்கு யாருக்காவது நான் தானம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஆளை எனக்கு கண்ணில் காட்டிடு கடவுளே, நான் தானம் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதுக்கு ஆள் யாராவது என் கண்ணில் காட்டிடு கடவுளே அப்படின்னு இன்னொருத்தன் 10 ரூபாய்க்கு அர்ச்சனை செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். எப்படி வித்தியாசம்? 2 பேரும் 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணி தட்டில் போடுறாங்க, ஆனால் என்னும் நோக்கம் சிந்தனையில் தானே. அப்போ இன்னொன்று சொல்லவா? கத்தி, துப்பாக்கி குண்டு, ஆயுதம் எல்லாமே தீவிரவாதி மக்கு மனிதன் கையில் கிடைச்சா என்னாகும்? அதுவே இராணுவ வீரன் வீராங்கனை கையில் இருந்தால் என்னாகும்? அதே கத்தி ஆயுதம், எப்படி அதே கத்தி போன்ற ஆயுதம் மருத்துவன் கையிலையும் சமையல்காரன் அல்லது சமையல்காரி கையிலையும் கிடைச்சா என்ன ஆகும்? இதில் எல்லாருக்கும் அதை கையில் ஜோராக பிடிச்சு பயன்படுத்த பிரமாதமாக பழக்கப்பட்டவங்க தான் யார்? திருடன், கொலை செய்கிறவன், இராணுவ வீரன், வீராங்கனை, மருத்துவன், மருத்துவச்சி, சமையல்காரன், சமையல்காரி, ஏன் கசாப்பு கடைக்காரனை கூட சேர்த்திக்கலாம். இத்தனை பேருக்கும் கையில் கத்திய நல்லா கையில் பிடிச்சி ஜோராக பயன்படுத்த புத்தி உண்டு. ஆனால் செய்யும் செயல்களில் வித்தியாசம் உண்டு. அப்போது செய்யும் செயல்களில் வித்தியாசம் உண்டுன்னா அது கூட சொல்ல முடியாது, எல்லாம் கிழிக்கிறது வெட்டுறது தான். ஆனால் நோக்கம், அதுதான் நோக்கப்பட வேண்டியது. அப்போது வித்தியாசம் எங்கே? ஆயுதத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆயுதத்துக்கு ஏதாவது மூளை இருக்கா? இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துபவன் நோக்கத்துக்கு ஏற்ப அந்த ஆயுதம் செயல்படுது. மனிதனின் நோக்கம், சிந்தனை, புத்தியை, மனதை சார்ந்தது. பேனாங்கிற ஆயுதம் நான் மீனாட்சி, அதை தன் கையில் வைத்து இஷ்டத்துக்கு வளைத்து வளைத்து ஆட்டுபவள் நீதான், உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி. அவள் அனைத்தையும் ஆட்டுபவள் அப்படி சொல்கிற மாதிரி இந்த பேனாங்கிற இந்த ஆயுதத்தை உன் கையில் வச்சே இஷ்டத்துக்கு வளைத்து ஆட்டுபவள் நீ, உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி. எதை நோக்கி, என்ன காரணத்துக்காக, நோக்கத்துக்காக பேனாவை உன் கையில் வச்சு ஆட்டி வைக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும். எழுதுறவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேனா நகரும். பேனா தன் இஷ்டத்துக்கு நகர முடியாது. பேனாக்குன்னு தனிப்பட்ட மூளை எதுவும் கிடையாது. எழுதுறவன் மூளை தான் பேனா மூலமாக வருது. எழுதுறவன் மூளை தான் பேனா மூலமாக வருது. ஆனால் செயல்களின் அவுட்புட், நோக்கம் எதுவுமே பேனாவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உன் கையில் பேனாவாகவாவது இருக்கும் பிராப்தம் கிடைத்ததுக்கு என்ன
பிராப்தமோ பாக்யமோ இந்த மடசாம்பிராணி, இந்த மக்கு மடசாம்பிராணி அறிவிலியான எனக்கு எந்த தகுதியும் இந்த பிராப்தத்துக்கு நான் வளர்த்துக்க மெனக்கிடாம எத்தனையோ ஜென்மாவையும் இந்த ஜென்மாவின் இத்தனை காலத்தையும் வீணாக்கி நஷ்டம் பண்ணேனே, என் துரதிருஷ்டம். ஆனால் நீயும் பெரிய மனசு பண்ணி போனா போறான்னு பிக்ஷையா உன் கடைக்கண் பார்வை அருளை வீசி நீ எழுதுறதுக்கு என்னை பேனாவா உபயோகிக்க உள்ளம் உணர்ந்தியே மீனாட்சி. இதில் மேலே என்னை யார் நினைச்சாதான் எனக்கு பெருசு, இதுக்கு மேலே என்னை யார் நினைச்சாதான் எனக்கு பெருசு, யார் என்ன நினைக்கலன்னா தான் எனக்கு இழுக்கு நஷ்டம், சொல்லு பார்ப்போம். மீனாட்சி, இத்தனை கிருபை நீ என் மேலே எனக்கு பண்ணியிருக்கியே, இதுக்கு உனக்கு நமஸ்காரம்.